வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஹாட் ஃபேரி அனிமோட 34வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாரும் சண்டை நடக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உக்காந்துக்கிட்டு கண்ணாடியே பார்த்துக்கிட்டு இருக்கான். கோல்டன் கிளாஸ் பாடி, என்னுடைய பவரை இப்ப பாரு, என்னுடைய திறமைய பத்தி உங்களுக்கு யாருமே ஒன்னும் தெரியாது, என்னுடைய நோக்கம் அந்த ஸ்வாடு மட்டும் தான் சொல்லிட்டு அவனை சுத்தி ஏதோ பவர் மாரி வர வைக்கிறான். ஹீரோயின் கடுப்பா அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. 1000 ஸ்வாட்ஸ் பவர், என்னுடைய பவரை இப்ப பாரு, என்னுடைய சக்திக்கு முன்னாடி உன்னுடைய சக்தி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பவரை சுத்தி அனுப்புறான். அந்த பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. ஹீரோயின் அந்த தாமரையை யூஸ் பண்ணி அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் பார்த்தா அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு கத்தியோட ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். இது ஸ்வாட் இன்டென்ட் ஃபார்மேஷன் ஆச்சுன்னு வெள்ள தாத்தா சொல்றாரு. அவன் ஸ்வாட் ஃபேரி ஆகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருப்பான் போலன்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. பிளாக் ஸ்வாட் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பர்பிள் கேர்ள் அவனுடைய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கத்தியை ஹீரோயின் சைடு அனுப்புறா. அவ டக்குன்னு முன்னாடி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த கத்தி எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கா. ஒரு கத்தி வந்து ஹீரோயின் முன்னாடியே நின்னுகிட்டு இருக்கு. அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு அடியில அவங்கிட்ட திருப்பி போயிடுது. அவன் அதை தடுத்துட்டு திருப்பி கத்திங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். அந்த மயில் முன்னாடி வந்து நின்னு ஸ்வாட் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கு. தாமரைய வர வச்சு அனுப்பிட்டு ஸ்னோ ஸ்வாட் டெக்னிக்னு சொல்லிட்டு கத்திய சுத்தி வர வைக்கிறா. அந்த மயில் பின்னாடி வந்து நின்னுகிட்டு அது ஏதோ பவர் அந்த கத்திங்களுக்கு கொடுக்குது. அந்த கத்தி எல்லாத்தையும் அவன் சைடு அனுப்புறா. பார்த்தா அது எல்லாம் மயிலா மாதிரி போய்கிட்டே இருக்கு. அதை எனக்காக அழிச்சிருன்னு சொல்லிட்டு பெரிய கத்திய வர வச்சு அனுப்புறான். அந்த சின்ன மயிலுங்களால தடுக்கவே முடியல. தாண்டி வந்து அந்த பெரிய மயில குத்தி கீழே போய் விழுந்துடுது. ஹீரோயினும் கீழே விழுந்துடுறா. ஹீரோக்கு பயங்கரமா கோபம் வருது. ஹீரோயின் உக்காந்துக்கிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் திருப்பி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்வாட் எல்லாத்தையும் ஹீரோயின் சைடு அனுப்புறா. ஹீரோயின் டக்குன்னு தாமரைய வர வச்சு அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. நீ இப்ப என்கிட்ட தோக்கதான் போற, அது மட்டும் இல்லாம உன்னுடைய குப்பை எவர்கிரீனையும் நான் கண்டிப்பா தோக்கடிப்பேன்னு வெள்ளை டிரெஸ் காரன் சொல்றான். ஹீரோயினால தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கா. பர்பிள் கேர்ள் ஒன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ போராடிட்ட. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இந்த போட்டியை இதோட நிறுத்திடுங்க சீனியர். நீங்க சொல்றது மூலியமா என்னால இந்த போட்டியை நிறுத்த முடியாது, அது நம்மளுடைய ரூல்ஸ் இல்லைன்னு டீச்சர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கத்திங்களை அதிகமா வர வச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஆனு கத்திக்கிட்டு திருப்பி கத்திங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினால தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் கனவு உலகத்துல ஹீரோ கூட இருந்ததை யோசிச்சு பாக்குறா. அவன் கூட பின்னாடி உப்பு மூட்டை போனதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. பார்த்தா அவளுடைய வாயில இருந்து ரத்தமே வந்திருக்கு. திருப்பி எழுந்து நின்னு அவளுடைய ஃபுல் சக்தியை கொடுத்து தடுக்கிறா. அவன் அதை பார்த்துட்டு நிறுத்தாம கத்திங்களை ஹீரோயின் சைடு அனுப்பிக்கிட்டே இருக்கா. பார்த்தா அந்த தாமரை பவர் திடீர்னு மறைஞ்சு போயிடுது. அந்த ஸ்வாட் பவர் வந்து அவன் மேல பட்டு அவளுடைய உடம்புல இருந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டு வருது. அவளுடைய வாயில இருந்து ரத்தம் வந்து கீழே விழுந்துடுறா. ஹீரோ சோகமா பாத்துக்கிட்டு இருக்கான். நீ உன்னுடைய தோல்வியை ஒத்துக்க மாட்டேங்கிற, இப்ப நீ என்ன குத்தம் சொல்லாதன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் ஒன்ன சேர்த்துக்கிட்டு இருக்கான். கொக்கால போய் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்திய வர வச்சுக்கிட்டு ஹீரோ வேகமா வரான். எவர் கிரீன் அவன் ஹீரோ வரத்தை பார்த்துட்டு வேகமா ஹீரோ சைடு வரான். ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே வரான். அவனும் ஸ்வாட வர வச்சுக்கிட்டு வேகமா வரான். வாங்க அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு நடுவுல வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து பின்னாடி தள்ளிடுறாரு. அவளால போட்டி போட முடியலன்னு தெரிஞ்சும் நீ தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்த, நீ போட்டி போட விரும்பல, அவளை சாவடிக்க பாக்குறடான்னு ஹீரோ சொல்றான். அவ தோல்வியை ஒத்துக்கல, அதனால நான் போட்டியை நிறுத்தலன்னு வெள்ளை டிரெஸ் காரன் சொல்றான். ஹீரோ அவனுடைய பவரை வர வைக்க போறான். நிறுத்து டீச்சர், இது எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு மாங் சொல்றாரு. இப்ப இங்க நடந்துகிட்டு இருந்த போட்டியில வெள்ளை டிரெஸ் காரன் தான் ஜெயிச்சான்னு அம்பையர் அனௌன்ஸ் பண்றாரு. ஸ்னோகேல் ஹீரோயினை தூக்கி வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினைய பாக்குறான். இவளுடைய சோல் பவருக்கே அடிபட்டு இருக்கும் போல இருக்கு, நான் இவளை முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. எவர்கிரீன் நீ ரெக்கவர் ஆயிட்டியா? அவளுடைய இன்ஜுரி எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். பார்த்தா ஹீரோடைய கையில இருந்து ரத்தம் சுட்டு சுட்டா ஒளிவிக்கிட்டே இருக்கு. டீச்சர் அவனே பாத்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவதா நடந்த போட்டியில பச்சை பொண்ணு தான் ஜெயிச்சான்னு அம்பையர் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த பையன் பொண்ணுங்களை அடிக்கூடாதுன்ற முடிவுல இருக்கான் போல தெரியுது. சரி பர்பிள் கேர்ள் எங்கன்னு அவ கேக்குறா. அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் அந்த வெள்ளை டிரெஸ் காரன் தான் காரணம்னு ஹீரோ சொல்றான். அவ கடுப்பாயிட்டு அடிக்க போறா. ஹீரோ தடுத்துட்டு இத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். சரி நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு அம்பையர் கிட்ட ஏதோ சொல்றா. பச்சை பொண்ணு இந்த போட்டியை விட்டு கொடுத்தா சொல்லிட்டா. ஃபைனல் மேட்ச் எவர் கிரீனுக்கும் வெள்ளை டிரெஸ் காரனுக்கும் நடுவுல நடக்க போகுதுன்னு அம்பையர் அனௌன்ஸ் பண்றாரு. அவனை சும்மா விடாத, நம்மளுடைய ஏன்ஷியன்ட் எம்பையரோட பவர் என்னன்னு அவனுக்கு காட்டு
காட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ரொம்ப நல்லது, நேரம் கொஞ்சம் மிச்சமாவும். எவர்கிரீன், நீ இந்த போட்டியில ஜெயிச்சனா உனக்கு சக்தி வாய்ந்த அந்த பிளேட் கிடைக்கும், இல்லன்னா நீ இந்த குன்லூனை விட்டு வெளியில போகணும். எல்லாரும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சக்தி வாய்ந்தவங்களால தான் அந்த பிளேட்டை ஜெயிக்க முடியும்னு பிளாக் சோடா அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ட்ராங்கானவங்களால மட்டும்தான் அதை ரிஃபைன் பண்ண முடியும், ஆனா அது ஒன்னால பண்ண முடியாதுறான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் கத்துறான். இந்த வெள்ளை ட்ரெஸ்காரன் டேலண்ட் ஆனவனாவே இருந்தாலும் அவங்க 3 பேரையும் கொல்றதுலதான் குறிக்கோளா இருக்கிறான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பவர் அடையணும்ன்ற வெறியில இருக்கான் போலன்னு டீச்சர் சொல்றாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வாட் ஃபேரி ஸ்டேட்டஸ் ரொம்ப பெருமையும் இருந்துச்சு, ஆனா இந்த பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்ப கோவப்படுறான்னு பச்சை தாத்தா சொல்றாரு. எவர்கிரீன், நீ கடைசியா தானே பேசணுமான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் கேக்குறான். உன்னை மாரி ஒருத்தனுக்கு முன்னாடி எனக்கு இந்த பொசிஷன்லாம் முக்கியமே இல்லடான்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறான். அம்பையர் அதை பிடிச்சிடுறாரு. இப்ப சொல்றேன் கேள்றா, நீ பர்பிள் கேல் அடிச்சதுக்காக நான் உன்னை பழி வாங்குவேன்டான்னு சொல்லிட்டு தாமரைய வர வச்சுட்டு அங்க இருந்து போறான். வெள்ளை ட்ரெஸ்காரனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். எவர்கிரீனை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு பச்சை தாத்தா சொல்றாரு. எனக்கு எவர்கிரீன் மேல நம்பிக்கை இருக்கு, ஏதாவது அவன் செய்வான்னு டீச்சர் சொல்றாரு. இப்ப இந்த குன்லூனோடைய ஃபைனல் மேட்ச் இவங்க 2 பேருக்கு நடுவுல இப்ப தொடங்க போகுதுன்னு அம்பையர் சொல்றாரு. 2 பேரும் சண்டை போறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் டக்குன்னு மேல எகிரி பவர் அனுப்புறான். ஹீரோ அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்படியே இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.